நிதி சுதந்திரம், பினான்சியல் ஃப்ரீடம், அதை அடையிறது எப்படி? நம்முடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு விரும்பிய வாழ்க்கையை வாழ நிதி சுதந்திரம் அவசியமா இருக்கு. இங்க நிதி சுதந்திரம்ன்றது பல பேருடைய கனவா தான் இருக்கு. இது அடைய சில பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்றத பார்க்கலாம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுல 5ஆவதா 7ஆவதா நீங்க தெரிஞ்சுக்க போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா பர்சனல் growthக்கான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல நிதி சுதந்திரம் அப்படின்னா என்ன? நிதி சுதந்திரம்ன்றது நம்ம விரும்பிய வாழ்க்கையை வாழும் நிலைதான் நிதி சுதந்திரம். நாம நம்முடைய அன்றாட தேவைகளை, ஆசைகளை, இலக்குகளை பூர்த்தி செய்ய போதுமான அளவு பணம் இருப்பது. நிதி சுதந்திரம்ன்றது குறிப்பிட்ட அளவு பணம் சேமிப்பதோ சம்பாதிப்பதோ இல்ல. இங்க நாம நம்முடைய பணத்தை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றோன்றத பொறுத்தது. அப்போ பினான்சியல் பீரியட் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒருவர் எந்த வேலையும் செய்ய வேண்டாமான்னு கேட்டா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. சில பேர் நல்ல பணத்தை ஏர்ன் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ போதுமான பணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறது நிறுத்திடுவாங்க. இது அவங்களுடைய 50-55 வயசுக்குள்ள நடக்கிற ஒண்ணு. ஆனா சில பேர் இளமையா இருக்கும்போது நிதி சுதந்திரம் அடைன்னு நினைப்பாங்க. அவங்க இது போல இருக்க டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, உங்க இலக்குகளை தீர்மானிங்க. நிதியை திறமையை கையாளுறதும் மேனேஜ்மெண்ட் பண்றதும் தான் முதல் படி. நிதி சுதந்திரம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட இலக்கு இருக்கும். சில பேர் வீடு வாங்குவதற்கு பணம் சேமிச்சு ஒரு இலக்கை வச்சிருப்பாங்க. அவங்க அதுக்கான பணத்தை சேமிச்சதும் பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டோம்னு உணர்வாங்க. இன்னும் சில பேர் அவங்களுக்கு விருப்பமான சொத்துக்கள் வாங்க பணம் சேமிப்பாங்க. அவங்க அதுக்கான பணத்தை சேமிச்சதும் பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டு தான் உணர்வாங்க. இதே போல உங்களுடைய கோல் என்ன தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்றது போல பணத்தை சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, உங்கள் வசதிக்குள் வாழுங்கள். நிதி சுதந்திரமுடைய அடிப்படை விதி இது. உங்க வசதிக்குள் வாழுங்கள். நீங்க ஏர்ன் பண்றதை விட அதிகமா செலவு பண்ணா கடன் சுமையில சிக்கி நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால உங்க வருமானத்தை விட கம்மியா செலவு பண்ணுங்க. உங்க வருமானத்துல ஒரு பகுதி பணத்தை சேமிக்கிறது ரொம்ப அவசியம். அது குறைஞ்சபட்சம் 10% இருக்கணும். இன்னும் அதிகமா சேமிக்க முடியும்னா 25% சேமிங்க. மாதம் வர செலவு திட்டத்துக்கு ஒரு பிளானை உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை வழக்கமாக்குங்க. அதே நேரத்துல தேவையில்லாத கடன்களை தவிர்த்துடுங்க. அடுத்தது அவசர செலவுகளுக்கான நிதியை உருவாக்குங்க. எமர்ஜென்சி ஃபண்ட். இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வந்தாலோ ஒரு மருத்துவ செலவு வந்தாலோ இந்த மாதிரி அவசர செலவுகளை சமாளிக்க 3-5 மாசத்துக்கான உங்க மாத சேலரிய ஒரு அமௌண்ட்டை எமர்ஜென்சி ஃபண்டா ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வைங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் சிஸ்டத்தை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்கன்னா அவசர காலத்துல நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுக்கு உதவ எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது கடன்களை நிர்வகிப்பது. கடன் வாங்குறது தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தாலும் அதை கவனமா நிர்வகிக்கணும். கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருந்தா அதிகமா வட்டி பர்சன்டேஜ் நம்ம கிட்ட இருந்து வாங்குற கடன்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். 2க்கு மேற்பட்ட கடன்கள் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதுல சின்ன கடன்களை உடனே அடையுங்க. எல்லா கடன்களையும் ஒரே கடனா மாத்தி அதை சீக்கிரம் அடையுங்க. உங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நிறைய டைம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்க மைண்ட்ல நிக்காத விஷயம் இது. உங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதாவது ஒரே வருமானத்தை நம்பி இருப்பது என்னைக்கும் ஆபத்தானது. அதனால எப்படி வேற வழியில சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் 9 to 5 ஜாப்ல இருப்பாங்க. இது போல இருக்க நபர்கள் கூடுதல் வருமானத்தை ஏர்ன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வழிகள் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் அதை செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றதுனால ஒருவேளை உங்க கை விட்டு போனாலும் உங்க கையில இருக்க மற்ற வேலைகள் மூலம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதனால உங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்தது ஓய்வு கால திட்டமிடல், ரிட்டையர்மெண்ட். நான் இளமையா இருக்கேன், இன்னும் எனக்கு வயசு இருக்கு, இப்ப போய் ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ண சொல்றேன்னு கேட்பீங்க. உங்க ஓய்வு காலத்துல நீங்க நிதி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்காம இருக்க உங்க இளம் வயசுலயே ஓய்வு காலத்துக்காக சேமிக்க ஆரம்பிங்க. நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில ரிட்டையர்மெண்ட் பிளான் இருந்தா அதுல சேர்ந்துக்கோங்க. இல்ல தனிப்பட்ட முறையில ரிட்டையர்மெண்ட் பிளான் சேமிப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்யுங்க. ஏன்னா யாருக்காகவும் நேரம் நிக்காது, காலம் போய்கிட்டே இருக்கு. முதுமையை யாராலும் தடுக்க முடியாது. நிதி கல்வி. நிறைய முறை இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்சனல் பினான்ஸ்ல கவனிக்காம கடந்து போற விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. பினான்சியல் எஜுகேஷன். நீங்க பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி சேமிப்பது, எப்படி முதலீடு செய்வதுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை தொடர்ந்து கத்துக்கணும். பினான்சியல் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, செயல்படுங்க. பினான்சியல் புக்ஸை படிங்க, இல்ல இன்டர்நெட்ல படிச்சோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்க பினான்சியல் விஷயங்கள்ல ஆக்ஷன் எடுங்க. தொடர்ந்து பணத்தையும் அறிவையும் சேமிங்க. தொடர்ந்து முதலீடு செய்யுங்க. தேவையில்லாத கடன்களை அவாய்ட் பண்ணுங்க. இந்த 7 பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்றதுனால நிதி சுதந்திரம், அதாவது பினான்சியல் ஃப்ரீடத்தை நோக்கி உங்க பயணத்தை நீங்க தொடங்கலாம். எடுத்த உடனே நிதி சுதந்திரம் அடைஞ்சிட முடியாது. அதுக்கு விடாமுயற்சியும் பொறுமையும் தேவை. இது என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு, மத்தவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அது எல்லாருக்கும் உதவியா இருக்கும். லாஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.